நீங்க எப்படி துனியால வாழ்றீங்களோ மவுத் அப்படிதான் வரும். எவ்வளவு மோசமான மரணங்கள் வாலிபர்கள் வாலிப பெண்களுக்கு வந்திருக்குது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்தியாவில் ஒரு வாலிபனுடைய சக்கராத், கடைசி நேரம் ஆக்சிடென்ட்ல மவுத். அவர் கடைசி நேரம் தடமாறுறாரு, ரூஹ் போகுதில்ல. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு வைத்தியரால கூப்பிட்டு காட்டினாங்க, ரூஹ் போகல. உம்மா பதறா, வாப்பாவும் பதறாங்க. ஏன் இந்த பிள்ளைக்கு ரூஹ் போகுதில்ல? உயிர் ஊசலாடி கொண்டிருக்குது. ஒரு ஆலிம கூப்பிட்டு கேட்கக்கூடிய நேரம் சொன்னாரு, உங்களோட மகனுடைய முழுமையான நேரம் என்ன செஞ்சு கொண்டிருப்பாரு? சொன்னாங்க, இந்த மகன் என்றா தொழுகையில் ஒன்றுல பேணுதல் இல்ல, ஒரே மொபைல்ல என்ட்ரி அடிச்சு பார்த்ததான் கேட்டுருப்பார். அல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா, நான் செல்றத நீங்க மன்னிச்சுக்கோங்க, அல்லாவுக்காக வேண்டி உங்களோட மகண்ட காதல நீங்க என்ட்ரி அடிங்க மொபைல்ல, அவர் போடுற பாட்டே போடுங்க. போட்டு கொஞ்ச நேரத்துல ரூஹ் வைத்துட்டு ஐஷூன கமா தமூத்தூன், எப்படி வாழ்றீங்களோ துனியால அப்படிதான் மௌத்து வரும். நாங்க பசந்தா விட்டு தத்தரை பூசிக்கிறது அல்ல, எங்கட செயல்ல என்ன ஈக்குது, நாங்க எந்த முறையில துனியால வாழ்றோம் அப்படிதான் கடைசி மௌத்த நாங்க சந்திப்போம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு மோசமான ஜனாதாக்கள். சுப்ஹானல்லாஹ், ஒரு வாலிபனுடைய ஜனாதா கொண்டு போய் அடக்கம் செய்யப்பட்டது வெளிநாடு அல்ல. அடக்கம் செய்யக்கூடிய நேரம் அந்த வாலிபனுடைய கபர்ல ஒரு கருப்பு நிற பூனை உட்கார்ந்து கொண்டு இவங்க விரட்டி பார்த்தாங்க. கடைசியில பூனை போகல. 2-3 கபரை தோண்டினாலும் அந்த கபருக்கும் அந்த பூனை வருவது பிரச்சனை இல்ல, அடக்கி போட்டுட்டாங்க. கொஞ்ச நேரத்துல எலும்புகளை உடைக்கக்கூடிய சத்தம் கபர்ல கேட்டு. இது அரபிக் மேகசின் ஒன்றுல வந்து உண்மையான சம்பவம். உடனடியாக அந்த கபரடியில ஆமீன் துஆ ஓதின ஆலிம் போயிட்டு விசாரிச்சாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி மௌத்து வந்துச்சு. சொன்னாங்க, ஹதரத் நாங்க மறைச்சிட்டோம், அவர் இயற்கையாக மௌத்தாகினாருதான், ஆனா எந்த நிலைமையில மௌத்தாகினாரு, பாத்ரூமுக்கு ஒரே டொய்லெட்டுக்கு போன் எடுத்துக்கொண்டு போற பழக்கம் ஈக்குது. அந்த இடத்துல மோசமான படத்தை பார்த்தார், அந்த இடத்துல அவருக்கு பார்த்து வந்துச்சு. பயம் வரணுமா இல்லையா? நாங்க ஈக்கக்கூடிய நிலைமையில மௌத்து வந்தால் நாங்க சும்மா யோசிக்கிறோம், கபர் என்றா லேசான விஷயம், மஸ்தர் என்றா லேசான விஷயம், சும்மா எல்லாம் மண்ண போட்டுட்டு வந்துடுவாங்க, நாங்க உள்ள கூலாக ஈக்கலும் நினைச்சு கொள்ள வானம். சஹாபாக்கள் பயந்தாங்க, நபிமார்கள் பயந்தாங்க, சலஃபு சாலிஹீன்கள் அழுதாங்க கபரை நினைச்சு. நாங்க என்ன செல்றோம், போதுமான மட்டும் செஞ்சுதான் வந்தா போதான், அவ்வளவுதான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌத்துடைய பயம் உள்ளத்திலிருந்து எடுப்பட்டு. எனவே சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களை நியமத்தாக தந்தா இது எப்படி நாங்க பயன்படுத்தணும் என்று தெரிஞ்சு கொள்வோம். பிள்ளைகளுடைய விஷயத்துல கவனமாக இருங்க. இதுக்கு பின்னால இந்த மொபைல் போனுடைய விஷயத்தால எந்த பிள்ளையுடைய ரூஹும் உயிரும் போகக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு கூட்டம் இருக்குது, வாலிப ஆண்கள் வாலிப பெண்கள், உம்மா வாப்பமார் கவனிங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு கூட்டம் டிக்டாக்ல சீரழியுது, இன்னும் ஒரு கூட்டம் FB-ல சீரழியுது, இன்னும் ஒரு கூட்டம் வாட்ஸ்அப் செட்டிங்ல சீரழியுது, இன்ஸ்டால சீரழியுது, ஒவ்வொரு விஷயங்களும் சீரழிஞ்சு கொண்டீங்க வாலிபர்களுடைய கூட்டமே. இவங்க எல்லாம் லைக் உடைய அடிமைகள். நாங்க போடுற போஸ்டுக்கு எங்களுக்கு லைக் போடணும், இந்த அடிமைகள் தான் இவங்க எத்தனை லைக் வருவது, அவங்க கொஞ்சம் இப்படி பாக்குறாங்களா, நாங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா செய்வோம், அதனால எங்களுக்கு லைக் கூடுமே. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொபைல வச்சுக்கொண்டு இப்படி பைத்தியம் ஆடுற ஒரு கூட்டம் ஒன்றுமே இருக்குது. இன்னும் ஒரு வகையான கூட்டம் இருக்குது, எப்படி தெரியுமா, இரவு ஃபுல்லா வாட்ச்மேன் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம். நைட் எல்லாம் முழிக்கிறது. முந்தைய ஒரு காலம் இஞ்சி மூத்த மனுஷர் இருக்கிறாங்க, கொஞ்சம் கேளுங்க எப்படி அந்த மூத்த மனுஷருடைய வாழ்க்கைண்டா, இஷாவுக்கு பின்னால தேவை இல்லாத ஒரு விஷயத்தை பேசுறது, பேசிக்கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஹராம் என்று. இந்த போன்ல கேம் விளையாடுறவங்க இருக்கிறாங்களே, இவங்களுக்குரிய வார்த்தை தான் ஸ்டூபிட். டிக்ஷனரியில சர்ச் பண்ணி பாருங்க, இந்த ஸ்டூபிடுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஒன்னாவது போட்டிக்கு லேக் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இவங்களுக்கு வந்து புத்தி இல்லாதவங்க, மோடேனோல், இவங்களுக்கு தான் செல்றே ஸ்டூபிட். இன்னொரு கூட்டம் செல்வாங்க லேக் ஆஃப் காமன் சென்ஸ், இவங்களுக்கு பொதுவான ஒரு அறிவே இல்லை இவங்களுக்கு. இப்படியான ஆட்கள் தான் போன கேமுக்கு பயன்படுத்துற ஒரு கூட்டம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மொபைல் கேம் விளையாடக்கூடிய ஒரு சாதனமா,
இந்த காலத்துல மொபைல் போன் விற்க கூடியவங்க பேசி கேட்டா அந்த மொபைல் போனை பத்தி கொஞ்சம் செல்லுங்கடா இவர் ஒவ்வொன்றா செல்வாரு. ஹஜார் இதுல கேமரா ஈக்குது, வாட்ஸ்அப் ஈக்குது, FB ஈக்குது, இன்ஸ்டா ஈக்குது, கேம் விளையாடலும். கடைசியில நான் ஒரு கேள்வி கேட்கணும், எப்படி எல்லாம் ஈக்குதுதான் இதுல கால் பேசலுமா? அல்லாஹ் அக்பர். அப்படியான ஒரு காலம் வந்துட்டு எல்லாத்தையும் செல்வாரு. டவுட் ஒன்று வரும் எங்களுக்கு எல்லாமே இதுதான். கோல் பேசியலுமோ தெரியா? மொபைல் என்றது போன், தொலைபேசியேன் தொலை தூரத்தில் இருக்கிறவங்களோட பேசுறதுக்கு. இதை வச்சுக்கொண்டு அரட்டை அடிச்சு கொண்டு அங்க செய்யறதுக்கு இங்க செய்யறதுக்கு இதோட இதை வச்சு ஒரு மண்பாட் புரோசனம் எடுக்கலாம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல ஒரு தராதரம் கிடையாது. ஆண் இல்ல, பெண் இல்ல, மூத்த மனுஷர் இல்ல, இளைய மனுஷர் இல்ல. மூத்தவாளை கண்டாலும் ஒரு மொபைல் போனை முன்னுக்கு வச்சுக்கொண்டு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியம் என்றது ஒவ்வொரு வாலிபர்கள் வாலிப பெண்கள் கிட்ட எடுபட்டு போய் ஏன் இந்த மொபைல் போன்? எவ்வளவு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை. அதுதான் ஒரு மனைவி துவா செஞ்சாவும் எப்படி என்றா, கணவன் வீட்டுக்குள்ள வரப்போகலே காதுல மொபைல வச்சுக்கொண்டு தான் வாரு. எங்களுக்கு ஒரு டைம் இல்ல. அடே நாங்க வேலை செய்யக்கூடிய ஆபீஸுக்கு ஒரு டைம் இருக்குது, எங்கட வேலை தரத்துக்கு ஒரு டைம் இருக்குது. ஆனா இந்த மொபைலுக்கு அன்லிமிட் டைமே இல்ல. எப்ப பார்த்தாலும் காதுல, அதாவது எப்ப பார்த்தாலும் மொபைல பராண்டி. இதுதான் இவருடைய முழுமையான வேலை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் ஒரு மனைவி எப்படி தெரியுமா துவா செஞ்சா, யா அல்லாஹ் இன்னும் ஒரு தடவை நான் இந்த துனியால பிறக்கிறதாக இருந்தா ஏண்ட கணவன் கையில இருக்கிற மொபைலா சரி நான் பிறக்கணும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உள்ளத்துல ஒரு கவலை இருக்கும். ஏனென்று அந்த மனைவி கிட்ட கேட்கப்பட்டுச்சு, ஏன் அப்படி துவா செய்றீங்க? சொன்னாங்க என்ன தெரியுமா, என் கணவன் ஒவ்வொரு நாளும் தவறாம வெள்ள எலும்பின் உடனே முதலாவது மொபைல தான் கையில எடுப்பாரு. அப்படி சரி அவரோட கை என்ன மேல படுமே. அப்ப குடும்பங்களுக்கு மத்தியில பிரச்சனை வராதா? குடும்பங்களுக்கு மத்தியில தலாக்குக்கு போகாமீக்குமா? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்க எப்படி என்று சொல்லி எங்களுக்கு தெரியா? கொழும்பு பகுதிகள்ல கிட்டத்தட்ட 4 காதிகோட், கொழும்பு சவுத், கொழும்பு நோர்த், கொழும்பு ஈஸ்ட், கொழும்பு வெஸ்ட், ஒரு காதிகோட்ல மட்டும் ஒரு மாசத்துக்கு 90 தலாக். இந்த 90ல 40க்கு மேல மொபைலால வந்த பிரச்சனைகள். ஏனென்றா அந்த காதி கோர்ட்ல ஒவ்வொரு கேசஸும் அப்படியே தலாக்குக்கு போறதுக்கு முன்னால கவுன்சிலிங்ல இந்த அனுபவத்தை வைத்து செல்றேன். எத்தனையோ பிரச்சனை இந்த மொபைலால தான். மொபைலுக்கு கொடுக்கிற டைம் மனைவிக்கு கொடுக்கிற டைம் இல்ல. இங்க மனைவி போன் பேசி கொண்டு இருக்கிறா, அங்க மாப்பிள்ள வெளிநாட்டுல இருக்கிறார், என்ன நடக்குதுன்னு தெரியா. மொபைலால பெரிய பிரச்சனை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துல எப்படி என்றா மொபைல் போன் வச்சிருக்கிறாங்க. எத்தனையோ வாலிபர்கள் கோவிச்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. மிம்பர் மேடைகள் உண்மைகள் மறைக்கப்படுற இடம் அல்ல, சமூகத்துக்கு உண்மைகள் சொல்லப்படுற இடம். மிம்பர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆளுங்களும் மிம்பர் மேடைகள் உண்மைகளை சமூகத்துக்கு மறைத்தா யார்தான் சமூகத்துக்கு உண்மைகளை சொல்றது? அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரு கோவிச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல, யாரு பிரச்சனைகள் பண்ணினாலும் பிரச்சனை இல்ல. ஹக்க சொல்றோம், ஏழும் என்றால் ஏற்றுக்கொள்ளுங்க, அப்படி இல்லாட்டி விட்டுட்டு வேலையா பாருங்க. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மொபைல் இருக்குதே, இந்த மொபைலால ஒரு கூட்டம் இருக்குது. எத்தனையோ வாலிபர்கள் மொபைல யூஸ் பண்ற டைம்ல உம்மா வாப்பாவோட பேசுறதுக்கு எத்தனை வாலிபர்களுக்கு டைம் இல்ல. உம்மா வாப்பாவுடைய முகத்தை இரக்கத்தோட பாக்குறதால, நாங்க பாசத்தோட பாக்குறதால, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்குது. எத்தனை பேருக்கு பார்க்க வேண்டியதே அல்ல, உம்மாவோட பேசுறதுக்கு டைமிங்குதான். இந்த வாப்பாவோட நான் கொஞ்சம் ஒரு ஆத்தோரத்துல ஒரு பீச்சோரத்துல நடந்து பேசி எத்தனை நாள் ஆகுது? என் உம்மோட நான் பேசி எத்தனை நாள் ஆகுது? என் உம்மோட மடியில தலை வச்சு படுத்து எத்தனை நாள் ஆகுது? மொபைல் போனுக்கு கொடுக்கிற டைம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உம்மா வாப்பா விட்டு பிள்ளை அப்படியே பிரிஞ்சு வேற ட்ரக்ல இருக்கிறார். ஒரு சின்ன உலகத்துக்குள்ள அப்படியே முடக்கப்பட்டு வைத்துட்டார்.